திடீர்னு இமயமலையில தியானம் செய்தபடி இருக்காரு. பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அப்படின்னு கேட்டா, எல்லாமே மன நிம்மதிக்காகத்தாங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. 2026ல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்தஸ்தோடு தேர்தல சந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா, உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா, இந்த கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி தான். அதிமுக கூட்டணி அப்படின்னு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம தலைவர் பொறுப்புல இருந்தும் இறக்கி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்னு புதிய பொறுப்பையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிமுகவோடு கூட்டணியை சேர்ந்தா ராஜினாமா செய்வேன் அப்படின்லாம் அண்ணாமலை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அவர் ராஜினாமா செய்ய கூட டைம் கொடுக்கல. முன்னதாகவே அந்த பொறுப்புல இருந்து அவரை எடுத்துட்டு திரு நயினார் நாகேந்திரனையும் நியமிச்சிட்டாங்க. எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. வேற என்ன, தேசிய அரசியல கவனம் செலுத்துவோம் அப்படின்னும் இப்போதைக்கு மன நிம்மதிக்காக அங்க தியானம் செய்ய போயிட்டாருங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க.